நேர்களே, தமிழக அரசியலில் இன்றைக்கு 4 முனை போட்டிகள் தவிர்க்க முடியாமல் போயிருக்கிறது. திமுக, அதிமுக, பாஜக, தவேக, சீமான். முதல்ல நம்ம திமுகவுடைய கூட்டணியை முதல்ல பார்த்து முடிச்சிடலாம். தனியா அந்த செய்தியை மட்டும் போடுறேன். நேற்று கடைசியாக கிடைத்த செய்தியில மாவட்டத்திற்கு ஒரு வேட்பாளர், அதாவது ஒரு தொகுதி, 38 மாவட்டத்திற்கு 38 வேட்பாளர்களை எங்களுக்கு கண்டிப்பாக தந்தே ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறாங்க. 3 அமைச்சர்களையும் கொடுக்கணும். திமுகவுக்கு தலைமைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இது அரசியல் புரசல் செய்தி அல்ல, இது கன்ஃபர்மேஷன், ஒரு உறுதி செய்யப்பட்ட செய்தியை நான் உங்களுக்கு தர்றேன். இதை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு காங்கிரசினுடைய அவர் மத்திய பிரதிநிதியாக வந்த கிரீஷ் ஜுடேகர் அவருடைய தலைமையில் இது பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ திமுகவுக்கிட்ட சொல்லிட்டாங்க, இங்க வாங்க, எங்களுக்கு 38 வேட்பாளர்கள், தொகுதிகள், மாவட்டத்துக்கு ஒன்று இன்று 38 தொகுதிகள், 3 அமைச்சர்கள் நீங்க கொடுத்தா கொடுங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டு ஆட்சியை பத்தி பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நாங்க தவேக ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில காங்கிரஸ் கட்சிக்குள் அடிமைகளாக நீங்கள் எவ்வளவு காலம் தொடர்கிறீர்கள் அப்படிங்கிற குரல் வலுவாக எழுகிறது. அது நியாயமும் கூட. எப்ப பார்த்தாலும் டிஎம்கே கூட சேர்றோம், ஆட்சியில் ஜெயிச்ச பிறகு நமக்கு எந்த பிரதித்துவமும் இல்லை, எந்த முக்கியத்துவமும் இல்லை. அவங்க குடும்ப சார்பான ஆட்கள், மூத்த தலைவர்கள் மூலம் எல்லாவற்றையுமே அவங்க நிர்ணயிக்கிறாங்க, நாம எதுவுமே கேட்க முடியாது அப்படின்ற குரல்கள் திருச்சி வேலுசாமியின் மூலமாகவும், அப்படின்ற குரல்கள் மணிக் தாக்கூர் மூலமாகவும், சூரியகாந்த் என்பவர் கட்சியை விட்டே போயிட்டார். இந்த மாதிரி ஆட்களின் விளைவாகத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி தவேகவினுடைய தலைவரை சந்தித்து பேசியதும் இன்றைக்கு எல்லாவற்றையும் உறுதி செய்கிறது. ஆனா செல்வ பெருந்தகை அண்மையில் பேசுற போது என்ன சொன்னாரு, கூட்டணியில இருக்கும், தாயம் பிள்ளையாக இருந்தாலும் வாயு வயிறு வேறதான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியா வாக்குறுதி இருக்கு. இப்ப நாங்களும் சில வாக்குறுதியை கொடுக்கிறோம், திமுகவும் கொடுக்குது. அப்படி கொடுத்த போது நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க அதை நிறைவேற்றோம்னு வைங்க, நிறைவேற்றணும்ல நாங்க கொடுத்த வாக்குறுதியை, அப்ப நிறைவேற்றுறதுக்கு எங்கள்கிட்ட அதிகாரம் வேணுமா இல்லையா, அப்போ எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆட்சியில பங்குங்கிறது திமுக வலிமை குறைந்ததை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். 1977, 80, அதுக்கப்புறம் 84 எம்ஜிஆர் புரூக்ளின்ல இருந்த போது, 89ல் கருணாநிதி, அப்புறம் 91, 96, 2001 இப்படிலாம் எழுதல. ஆனா 2006ல் மைனாரிட்டி கவர்மெண்டா திமுக உருவாச்சு, 2011 வரைக்கும். அப்பவே திமுகவுடைய பலம் சரிந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் 4% தற்போது இருக்கிறது. ஆனாலும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, களத்தில் பூத் கமிட்டியில மக்களை கொண்டு சேர்ப்பதற்கு, வேலை செய்வதற்கு யாரும் இல்லை. தலைவர்களாகவும் கவுன்சிலர்களாகவுமே அனைவரும் பரிணமிக்கின்றார்கள். இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய செட்பேக். அதான் அவன் சொல்றான், 18லேருந்து 20 தொகுதியை தரேன். திமுக எப்பவுமே அடிமைத்துவமாக காங்கிரஸை ட்ரீட் பண்றாங்க, அது அவர்களுக்கு பிடிக்கல. எப்பவுமே தெரிஞ்சுக்கிடுங்க, எவனும் ஒரு எல்லைக்கு மேல அழுத்தக்கூடாது, அது கடைசியில வெடிக்கும். இன்னைக்கு உலக அளவுல எப்படி அமெரிக்கா செய்கிறதோ அதே வேலையை தமிழ்நாட்டில் திமுக செய்கிறாங்க அப்படிங்கிறத மறைமுகமா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க சொல்றாங்க. திருச்சி வேலுசாமி சொல்றாரு, காங்கிரஸ் மறுபடி திமுகவோட கூட்டு வச்சா அது துரோகங்கிறார். கட்சிக்கும் துரோகம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு திருச்சி வேலுசாமி சொல்லிட்டு அவர் ஒரு காரணத்தை என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஒரு தலைமகன், கண்ணியத்துக்குரிய காமராஜர் அவர்களையே விமர்சனம் செய்கிற திமுகவினர், அதை ரசிக்கும் திமுகவினர், இதுக்கப்புறம் ஏன் அவனோட கூட்டு அப்படிங்கிறத அருமைக்குரிய நண்பர் திருச்சி வேலுசாமி அவங்க நேற்று பேட்டியில சொல்லியிருந்தாரு.
அவர் தனிப்பட்ட முறையிலையும் என்னுடைய நண்பர் தான். என்கிட்டையும் அவர் பேசும்போது இந்த கருத்தை தான் சொல்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி போய் சந்தித்ததே மேலிருந்த அசைன்மெண்ட் தான். தனியெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி போக மாட்டார். இப்ப தாவேகா அவர்களுக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? இப்ப காங்கிரஸுக்கு இதுல என்ன பலப்பரிசுன்னா, இது ஒரு நல்ல விஷயம் தான். காங்கிரஸை எப்படியும் திமுகவிடம் பிரிக்கணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. யாரு? ஆர்எஸ்எஸ், பாஜக. எல்லா மாநிலங்களையும் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான இவர்களை இங்கேயும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரணும் அப்படின்ட்டு. ஆனா நிலைமை எப்படி இருக்குன்னா, கடும் போட்டி தான் இருக்கிறது தமிழ்நாட்டில். அவ்வளவு எளிதாக திமுக வெற்றி பெற முடியாது. தோழமைகள் ஒருவர் போனா கூட சிக்கல். ஆகவேதான் 1.5% இருக்கக்கூடிய பிரேமலதாவுக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அதில் ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள். 1.5% வைத்திருக்கிற பிரேமலதாவையும் இணைக்குவோம் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இப்போ அதிமுக பலம் இழந்தே போய் கொண்டிருக்கிறது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அவர்கள் பலம் இழந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட அமித்ஷா பேசுகிற போது என்டிஏவுடைய ஆட்சி, பாஜக என்டிஏவுடைய ஆட்சி என்று சொன்னார். ஆனால் எடப்பாடியோ அதிமுகவின் ஆட்சிங்கிறார். அவங்க தெளிவா அறிவிச்சிட்டாங்க, இனி உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லடா, இனி நாங்கள் தான் இப்படித்தான் செஞ்சோம். டெல்லியில எப்படி ஆட்சியை பிடித்தோம், எப்படி மகாராஷ்டிராவில் காலி செஞ்சோமோ சிண்டையை, எப்படி கர்நாடகாவில் ஏற்கனவே மதசார்பற்ற ஜனதா தளத்தை காலி பண்ணமோ, இந்த மாதிரி நாங்கள் செய்வோம். ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு கூட வடகிழக்கில் ஆட்சி அமைக்க எங்களால் முடியும். இதே மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவின் என்டிஏயின் ஆட்சியை கொண்டு வருவோம். நல்லா கவனிங்க, எப்படி சொல்றாங்க? என்டிஏன்னு சேர்த்துக்கிறது பாஜக தான் ஆட்சி செய்ய போது, நீ என் கூட தான் இருக்க போற அப்படிங்கிறத மிரட்டல் துணியில் நேற்றைக்கு பேசி முடிச்சிட்டாப்ல. உடனே இவர் அந்த அந்த அதை அவர் அப்படி தள்ளிட்டு போய் அதிமுக உத்தரவு அப்படின்னு சொல்றாப்புல எடப்பாடி. அதிமுகவின் ஆட்சி நடக்கும், அதெல்லாம் நடக்காது. ஆக மொத்தத்தில் அதிமுக காலின்னு மட்டும் குறிச்சு வச்சுக்கிடுங்க. அவங்க எத்தனை தொகுதி ஜெயிச்சாலும் ஒன்றிணையாத கட்சி எடப்பாடியின் தலைமையில் மாபெரும் தோல்வியை நோக்கி பயணிக்கிறது. இதுல எந்த டவுட்டும் வேணாம் உங்களுக்கு. இப்போ நம்ம காங்கிரஸ் செய்திக்கு வந்துருவோம். காங்கிரஸ் செய்தியில 38 தொகுதிகளையும் 3 இலாக்காவையும் கேட்கிறதுல செல்வ பெருந்தகையில இருந்து எல்லாரும் ஒருமித்த கருத்துல இருக்காங்க. திமுக ஆட்சியில பங்கே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை அவர்கள் பெரும் அளவிலே சுருட்டி இருக்கிறார்கள் என்று அவர் தியாகராசன் சொன்ன அந்த குற்றச்சாட்டை தான் இப்பொழுது காங்கிரஸ் கேட்கிறது. அவங்க தானே அதிகாரத்தில் இருக்கிறான். நாம என்ன கேட்டாலும் நமக்கு பதிலே கிடையாது, நமக்கு மதிப்பீடு இல்லை. ஆகவே நாம் வெற்றி பெற்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவமானப்படுத்தப்படுகிறார், அதன் பிறகு இவனு கூட என்ன கூட்டணி என்று நண்பர் திருச்சி வேலுசாமி எழுக்கிற கேள்விக்கு செல்வ பெருந்தகை வைக்கிற பதில், நாங்க வாக்குறுதியை நாங்களும் கொடுத்திருக்கோம், அப்ப அதிகாரம் சமநிலையாக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. ஆனால் 2016 வைகோ தலைமையில, விஜயகாந்த் தலைமையில ஒரு அணியை அமைத்தார் திருமாவளவன். தற்போது பிரதான எதிரி பாரதிய ஜனதா, சனாதனம். இப்ப பேசுற நேரம் இல்லைன்னு அவர் கொஞ்சம் பவ்யமாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறார். மற்ற இடதுசாரிகள்லாம் வழக்கம் போல், இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வழக்கம் போல் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பார்க்கிறோம். ஏன்னா சென்ட்ரல்ல இந்தியா கூட்டணி வலுவா இருந்தா இங்க பார்க்கலாம். இப்ப அங்கேயே அவங்க துண்டு துண்டா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஜக வலுவா வந்துட்டு இருக்கு, இந்தியா கூட்டணி இருக்கும் இடம் தெரியவில்லை, கன்வீனியர் யாருங்கிறது தெரியல, கன்வர்ஜென்ஸ் மீட்டிங்ஸ் ஒன்றும் நடக்கலை, டிஸ்கஷன் ஒன்றுமே நடக்கலை. அதனால இனி தமிழ்நாட்டில் நாம இவன் வர்றதுக்கு நம்ம ஏன் பாடுபடணும் அப்படின்னு நினைக்கிறான். யாரு? காங்கிரசினுடைய மத்திய தலைவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள், தொண்டனும் நினைக்கிறார். அதைத்தான் சொல்லப்படுது, இவன் வருவதற்கு நான் ஏன் பாடுபடணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் கோடிக்கணக்கில், நல்ல கவனிங்க, இதெல்லாம் உண்மையான செய்தி தோழர்களே. இது மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகனுடைய மகன், அது மட்டும் இல்லாமல் பெரியசாமி, அது மட்டும் இல்லாமல் பொன்முடியுடைய மகன், தங்கம் தென்னரசு, தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி கருணாநிதி, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், இப்படி எல்லாருமே அவங்க வாரிசு தான்.
டிஆர் பாலுடைய மகன் டிபிஆர் ராஜா, ஏன்னா இவங்க பெருங்கணக்கில் பணத்தை சேர்க்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தமிழ்நாட்டுடைய வளங்கள் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 1000 ரூபாயை கொடுத்தா இதனால என்ன லாபம் சொல்லுங்க பார்ப்போம்? எந்த லாபமும் இல்லை. 1000 ரூபா உரிமை தொகையை கொடுத்தனாலேயோ மின்சாரம் ஏறி போய்விட்டது, பத்திரப்பதிவு ஏறி போய்விட்டது, நகர்ப்புற டேக்ஸ் ஏறி போய்விட்டது, விலைவாசி ஏறி போய்விட்டது, வெறி போர் கட்டமைப்பாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, அரசு ஊழியர்கள், ஜாக்டோ ஜியோ வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படல. தூய்மை பணியாளர்கள், டாக்டர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், ஏன்னா வருவாய்த்துறை எல்லாருமே, ரேஷன் கடை ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஆயாக்கள், இப்படி எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஒரு அடிமையாக ஏன் தொடரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. காங்கிரஸுக்கு இருக்கிற சிக்கல் என்னென்றால், ஒரு பலப்பரீட்சையில் நாம் இறங்கி பார்ப்போம், வெற்றி வந்தாலும் ஒரு பரவாயில்லை, தோல்வி வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்து உறுதியாக வந்து தாவேகாவோடு கூட்டு சேர்ந்தார்களே, ஆனால் அது உண்மையிலேயே திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். திமுக தலைமை பார்க்கலாம் என்று சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒட்டு போட்டு 2வது பயணிக்க வாய்ப்பும் இருக்கிறது. அநேகமாக அப்படித்தான் இருக்கிறது. ஒரு 70% ஏதாவது தலைவர்களை வைத்து பேசி பிஜேபி கால் ஊனிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சப்பக்கெட்டு கட்டலாம். ஆனால் 38 தொகுதிகளும் 3 இலாக்கா அமைச்சர்களும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உறுதியாக அனுப்பிட்டாங்க. இது வந்து பொய் செய்திகளோ ஸ்பெகுலேஷன் அல்ல. 38 தொகுதிகள் 3 அமைச்சர்கள் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அறிவாலயம் ஆன்கோயிங் ப்ராசஸ் பெண்டிங் ஆன் டெஸ்க், அவ்வளோதான். நான் அடுத்த செய்திகளோடு அவர் கிரீஸ்னு வந்திருக்காரு, மத்திய இலாக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி, மத்திய தலைமை பொறுப்பிலிருந்து வந்திருக்கிறாரு. இதுதான் இப்போது செய்தி. மீதி அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.